வெல்கம் டு மை சேனல். இப்போ யாரை பற்றி பேச போகிறேன்னா, நம்ம வலைதளத்தில் ஒருத்தருக்கு வந்து குடிச்சிட்டு பேசிட்டு அப்புறம் அடுத்த நாள் இந்த வீடியோவை டெலீட் பண்ணியிருப்பார். அவர் பேசுகிறதெல்லாம் நல்லது, அடுத்தவங்க பேசுகிறதெல்லாம் கெட்டதுன்னு சொல்லிட்டு பேசுவார். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்ரோஷமாக எனக்கு பொய் பேசினா பிடிக்காது, பொய் பேசுங்களா உடச்சிருவேன், மூஞ்சியெல்லாம் உடச்சி வீசிடுவேன் அப்படின்னு சொல்லுவார். இவர் எத்தனை பேர்த்த அடிப்பார், எத்தனை பேர்த்த மிரட்டுவாருங்கிறது தெரியல. இவர் மாதிரி பல பேர் இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் ஓஞ்சிருக்கிறாங்க. இவர் இன்னும் வந்து வலைதளத்தில் உட்காந்துட்டு இவரை பற்றி பேசக்கூடாது அப்படிங்கிற. உதாரணத்துக்கு நேற்று ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்குது, தமிழ்நாட்டு கேரளாவில் எம்புரான்னு. அது ஒரு பட்ஜெட் பார்த்திங்கன்னா 300 கோடி. ப்ரொடியூசர் தண்ணியாட்ட செலவழிக்கிறாரு, கஷ்டப்பட்டு செலவழிக்கிறாரு. படம் வந்து 1 மணி நேரத்தில் திருட்டு வீடியோ விசிடி வந்துருச்சு. விசிடினா கம்ப்யூட்டரில் வந்துருச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்துங்க. அவர் வந்து எல்லா யூடியூப் சேனல்லையும் போய் அந்த சேனலில் அடிச்சிருவேன் கடிச்சிருவேன்னு சொல்கிறாரா. வலைதளத்துக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்கன்னா உங்களை வந்து பேசலாம், நீங்களும் திருப்பி பேசலாம். மொத்தத்தில் இவர் வந்து பேசும்போது கெட்ட வார்த்தை தான் பேசுகிறார், நல்ல வார்த்தை ஒன்றும் பேசுகிறதில்ல. இவர் வாயில் வர்றது பூரா கெட்ட வார்த்தை. இவங்க ஒய்ஃபுக்கு இது தெரியும். ஹஸ்பண்ட் இவ்வளோ ஒரு கெட்ட வார்த்தை பேசிட்டு குடிச்சிட்டு வீடியோ போடுறாரு அப்படின்னா என்ன காரணம்னா வருமானம். இப்படி பேசிட்டு பார்க்குற ஆளுங்க வந்து இன்றைக்கி அதிகம். இன்றைக்கி வந்து கெட்ட வார்த்தை பேசி வீடியோ போடுறாங்களா, அதை பார்க்குறதா இன்றைக்கி அதிகம். அதாவது ஆண்கள் பெண்கள் நிறைய பேர் இவரோட சேனல் பார்க்குறீங்க. இவ்வளோ அதாவது 5 நாளாக வந்து குடிச்சிட்டு இவ்வளோ பேசுகிறாரு. ஆனால் எல்லாம் ஆதரவு தான் கொடுக்குறீங்க தவிர எதிர்க்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. அப்புறம் இவர் வந்து அப்பப்போ கருத்து சொல்லுவார். இவருக்கு என்ன கருத்து சொல்கிறேன்னா, இவர் பேசுகிறது தான் நியாயம், இவர் சொல்கிறதா இது. அடுத்த நாள் அப்படியே ஏன் ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, கோயிலுக்கு பண்ணிட்டு பட்டையை போட்டு அப்படியே பேசுவார். லைவ் வீடியோவில் எதை போடணுங்கிறத ஒரு நாகரிகம் இருக்குது, நாகரிகம் இல்லை. இவரே பேசுகிறாரு. என்ன பேசுகிறேன்னா, நான் லைவ் வீடியோவில் வந்து கெட்ட வார்த்தை பேசி இப்போ பார்க்குற 70,000 பேர் பார்த்துருக்குறீங்கன்னா அப்படின்னு இவரே சொல்கிறாரு. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இவர் எதை பேசினாலும் பார்க்குறக்கு ஒரு கூட்டம் இருக்குது, எதிர்த்து பேசுறதுக்கு கூட்டம் கிடையாது. என்ன காரணம்னா வருமானம் உழைச்சி சாப்பிட்டா தெரியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா பண்ணாரி கோயிலுக்கிட்டு வெளியில் நின்றுட்டு போய் வந்து பேசிகிட்டு இருக்கிறாரு. பண்ணாரி கோயிலுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குதுங்க. அந்த இடத்துல வந்து நாம் வந்து சுத்தபத்தமெல்லாம் போவே கூடாது. இவர் வந்து போதையில் உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்கிறாரு. இந்த போதையில் உட்காந்து பேசினாரா இல்லை போதை அடித்து தெளிஞ்சு கடைசியில் பேசினாராங்கிறது நம்மளுக்கு தெரியல. மொத்தத்தில் பண்ணாரி கோயிலுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. அந்த மரியாதை என்னென்னா இவருக்கு தெரியுமா இல்லை தெரியலிங்கிறத தெரியல. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் டெலீட் ஆகிடுச்சு. நேற்று டெலீட் பண்ணி இவர் வாடிக்கையாக வச்சுக்கிறார். ஒரு கெட்ட வார்த்தை பேசிட்டு வல்கராக பேசிட்டு வீடியோ போடுவார், அப்புறம் டெலீட் பண்ணிடுவார். அந்த வியூஸ்க்கு இவருக்கு வருமானம் வந்திருக்கு. மொத்தத்தில் என்னென்னா இவங்களுக்கு வருமானம் கொட்டுது. பல வீடியோவில் இதை சொல்லியிருக்குது. ஆண்கள் பெண்கள் எத்தனை பேர் பார்க்குறீங்க, இவர் வந்து பேசுகிறது ஏதாவது ஒன்று நியாயமாக இருக்குதான்னு கேட்குறேன். நான் பேசுகிறது கொந்தளிச்சிட்டு வருவாங்க. அப்புறம் அந்த ராதிகா வியூஸ்ன்னு ஒரு பொண்ணு இருக்குது. அவர் ஆனால் பாசம் காட்டுறதில் அப்படி இப்படின்ட்டு ஒரு வாசமெல்லாம் போட்டிருக்கு. இவர் குடிச்சிட்டு இத்தனை வீடியோ போடுறாங்களா, அதுக்கு அந்த பொண்ணு நியாயப்படுத்தியிருக்கு. மொத்தத்தில் இவருக்கு வருமானம் கொட்டுது. அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் அந்த சபரியை பற்றி பேசியிருப்பார். அப்புறம் பார்த்தா டெலீட் பண்ணியிருப்பார். இவர் இதே வாடிக்கையாக வச்சுக்கிறாரு. என்ன காரணம்னா அவர் போட்ட வீடியோக்களில் வியூஸ் வந்திருக்கு, அப்புறம் டெலீட் பண்ணியிருப்பார். காலையில் வந்து புத்தராட்ட பேசியிருப்பார். என்ன எல்லோரும் தப்பாக நினைக்காமல் என்னங்க பண்ணுங்க. 5 நாள் வந்து இப்படி ட்ரிங்க்ஸ் அடிச்சது வலைதளத்தில் உட்காந்து பேசிட்டு வருமானம் பார்க்குறீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபு 2 பேரும் இது தெரியும் தான் நினைக்கிறேன். எல்லாத்துக்குமே மொத்தத்தில் யோசிக்க வேண்டியது மக்களாகிய நீங்கள் தான். சிந்திக்க வேண்டியது மக்கள் தான், நான் கிடையாது. யோசிக்கணும். வருமானம் கொட்டுது இவங்களுக்கு.